ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மலர் மருத்துவத்தை பத்தி பார்க்கலாம். அந்த மலர் மருத்துவத்தின் பேர் வந்து செஸ்னட் பட். இந்த செஸ்னட் பட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம்ல நம்ம சொல்லுவோம், "எத்தன தடவ பண்ணாலும் நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கியே! உனக்கு அறிவே இல்லையா? எவ்வளோ தடவ படுவ?" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தன்னுடைய தவறுலருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள், அதாவது அ செஞ்ச தப்பையே செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம 1000 வாட்டி சொல்லுவோம் எக்ஸாம்பிள். ம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்டயோ, உங்க தங்கச்சி இப்படி பண்ணாங்க, உங்க அக்கா இப்படி பண்ணாங்கன்னு, திரும்ப திரும்ப போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு, இந்த வச்சு திட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து, அப்பவும் புத்தி வராது. கேட்டா திரும்ப அதே போய் செய்றது. அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திரும்ப வந்து நிப்பாங்க. திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதேமாரி போய் செய்வோம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா போய் நிப்போம். எல்லாம் ஓகே தான். பட் ஒரு ஒரு விஷயத்திலிருந்து கற்றுக்கொள்ளாதவர்கள். ஐய்யய்யோ! ஆனா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு வரவே வராது. செஞ்ச தப்பையே செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏமாத்துவாங்க. நம்மள கால் வாரி விடுவாங்க. நம்மள பத்தி புறம் பேசுவாங்க. அப்படி இருந்தும் போய் போய் பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஃபீலும் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு. அந்த மாதிரியான நபர்கள். இன்னொன்னு, ஸ்கூல்ல நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது, டீச்சர் சொல்லிக் குடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா, நமக்கு மைண்ட் அதில இருக்காது. போர்ட தான் பார்த்துட்ருப்போம். ஆனா, நம்ம எங்கேயாவது ட்ரீம் வேர்ல்டுல இருப்போம். டிவி பார்த்தது, இல்ல அந்த அந்த டாய் வாங்கணும். கேர்ள்ஸா இருந்தா, அ இந்த இந்த ட்ரெஸ் வாங்கிக்கணும். இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சத கற்பனை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா, கண்ணு மாத்திரம் போர்ட பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க, "ஃபிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட்லாம்" சொல்றாங்க. அந்த மாதிரியான ஸ்டூடண்ட்ஸ்க்கு, இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க, புக்க தொறந்து வச்சுட்டு படிப்பாங்க. ஆனா, என்ன படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மைண்ட்ல ஏறவே ஏறாது. கத்தி தான் படிச்சிருப்பாங்க. ஆனா, அது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. புரியாமல் கத்தி படிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதாவது இன்அட்டென்ஷன், அதாவது கவனம் இல்லாதது தனம். கவனத்தை சிதற விடுறது. அந்த மாதிரியான விஷயங்கள். அந்த மாதிரி கஷ்டப்படும்போது, படிப்பு சரியா ஏற மாட்டேங்குது அப்படின்னு, அதாவது அவங்க முயற்சி போடுவாங்க. ஆனா, அதுக்கான அ மனம் அவருக்கு இருக்காது. அப்ப என்ன ஆகும்? படிச்சும் யூஸ் இருக்காது. "அப்பா நான் 4 லெசன் முடிச்சுட்டேன்" அப்படின்னு எக்ஸாம்ல சொல்லுவாங்க. ஆனா, அந்த 4 லெசன் வெறுமனே படிச்சிருப்பாங்களே தவிர, அது மண்டையில ஏறி இருக்காது. இன்அட்டென்ஷன். அதுக்கெல்லாம் வந்து நீங்க குடுக்கக்கூடியது செஸ்ட்நட் பட். அடிஷ்னலா என்ன ஒரு வேல்யூ வரும்னா, செஸ்ட்நட் பட் வந்து நீங்க யார்கிட்டயா பேசணும், அ ஒரேட்ரி ஸ்கில்ஸு, ஸ்பீச் குடுக்குறாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் குடுக்குறாங்க. அப்படிங்கம்போது அந்த செஸ்ட்நட் பட்ட சாப்பிட்டுட்டு பண்ணலாம். அட்வொகேட்ஸ் இல்ல அ இன்னொருத்தவங்களுக்காக போய் பேசுறது, அவங்களெல்லாம் வந்து செஸ்ட்நட் பட் எடுத்துட்டு நீங்க வாதாடினாலோ, இல்ல ஒருத்தருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலோ, உங்க தரப்பான நியாயத்தை பேசணும்னு நெனச்சாலும் சரிதான், நீங்க அது இப்ப பண்ணலாம். அதேமாரி பிஸ்னஸ்ல நீங்க ஒரு டீல் பேசணும் அப்படின்னு நெனச்சுட்டு போகும்போது, நல்ல விஷயங்கள் நீங்க பேசணும், கரெக்ட்டா பேசணும். ஒரு வார்த்தை கூட தப்பா சில பேர்லாம் தெரியாம ஒரு வார்த்தைய விட்டுருவாங்க. அதனால ஒரு பெரிய பெரிய டீல் எல்லாம் கூட மிஸ் ஆயிருக்க நெறைய வாய்ப்புகள் உண்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும் வார்த்தைகள கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணி, கேர்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றக்கூடிய ஆற்றலை இந்த செஸ்ட்நட் பட் தரும். ஸோ இன்அட்டென்ஷன், அதே மாரி கவனம் சிதறாமல் இருக்க, கவனத்த எங்கேயோ எங்கேயோ போட்டுட்டு படிக்காம இருக்கிறாங்க இல்லையா? செய்த தவறுலேருந்து மீளாம, இப்போ ஒரு தவறு செஞ்சேன். அது தவறுலேருந்து எல்லாருக்குமே தப்பு செய்வோம். அது ஆனா நம்ம என்ன இம்பார்ட்டன்ட்னா, அந்த தப்புலேருந்து கரெக்ஷன நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்ம அது பண்ண மாட்டேங்கிறோம் இல்ல? நெறைய பேர் நம்மள்ல பல பேர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன இப்போ? அத நியாயப்படுத்தி பேசி, ஆமா நான் இப்படித்தான் அப்படின்னு நியாயப்படுத்தி திரும்ப அதே தப்பு எத்தன தடவ இந்த தப்ப செய்வேன் அப்படி சொல்றவங்க. அதாவது தன் தப்பிலிருந்து தன்னை திருத்திக்கணும்னு நினைக்காதவர்கள், தப்பிலிருந்து ஒரு விஷயத்தை தப்புன்னு உணராதவங்க, தப்புன்னு தெரிஞ்சே போய் விழறவங்களும் சரிதான். இந்த செஸ்ட்நட் பட் எடுக்க எடுக்க அவங்களுக்கு வந்து அ அந்த ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டு அப்படி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இந்த செஸ்ட்நட் பட் நம்ம ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கே வாங்குறது, இதை எப்படி பயன்படுத்தணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் வருது. அதனால் டிசைட் பண்ணிவிட்டேன், ஒரு ஒரு வீடியோலும் நான் சொல்ல போகிறேன், கேட்க வேண்டியது உங்கள் விஷயம் அப்படின்னு. ஸோ இந்த செஸ்ட்நட் பட் வந்து ஹோமியோபதி கடையில் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ்ன்னு சொல்லி வாங்கலாம்.
அந்த செஸ்ட்நட் பட்டோட பெயர் அட்சரம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அதை எழுதி கொடுத்தோ இல்லை சொல்லியோ வாங்கிக்கோங்க. நீங்கள் போய் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸில் செஸ்ட்நட் பட்னு சொன்னாலே அவங்களுக்கு தெரியும். சுகர் பில்ஸ் லிக்விட் ஃபார்ம்லேயும் வரும், இல்லை சுகர் பில்ஸ் ஃபார்மில் வரும். லிக்விட் ஃபார்ம்னா தண்ணியில் ஊற்றிட்டு குடிச்சிட்டே இருக்கலாம். இல்லை சுகர் பில்ஸ்னால் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை போட்டுகிட்டே இருக்கணும். 5 பில்லு கையில் படாமல் அந்த கப்புலேயே போட்டு அந்த மூடியிலே போட்டு வாயில் போட்டுட்டு உமிழ்நீரோட சேர்ந்து கலந்து முழுங்க வேண்டியது தான் இந்த வேலை. இதுக்கு பெட்டர் லிக்விட் 2 டாப்பு போட்டோமா தண்ணியில் கபுக்குன்னு குடித்தோமான்னு இருக்கும்ல. ஸோ இனிஷியலாக ஒரு 3 வாட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2, 1ன்னு குறைச்சிட்டே வாங்க. இந்த அப்புறம் உங்களுடைய கவனத்திறன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் பேசும் வார்த்தைகள் கரெக்டாக பேசுகிறீங்களான்னு பாருங்கள். எல்லாமே மாறும். டெஸ்டட் அண்ட் ட்ரைட் அண்ட் ப்ரூவன். இது இல்லை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். நானுமே பர்சனலாக இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜனங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் நல்ல வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சக்ஸஸ் ரொம்ப ரொம்ப அழகாக வேலை செஞ்சதுன்னு நீங்கள் உணர்ந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் போடுங்க.